மேம் இப்போ சுகருக்குன்னு ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? டயபெட்டிஸ் இருக்கு, சர்க்கரை வியாதிக்கான ஒரு கோவில், அருமையான கோவிலும் பரிகாரமும் இருக்குன்னு சொன்னீங்க. சொல்லுங்க மேம், என்ன கோயில், எங்கே இருக்குது, என்ன பரிகாரம்? இப்போது சுகர்னு எடுத்துக்கிட்டாவே மருந்துகள், இப்போ நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்றேன், இதுக்கப்புறம் சித்தா மெடிசன் எடுக்கலாமா, அந்த டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கேன். ஸோ இப்போ மாதிரி எனக்கு இந்த டைமில் இருந்து எனக்கு ஏதாவது மூலிகை எடுத்தால் சுகர் எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு இருப்பாங்க. அப்படி கேட்குறாங்க. இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு வழிபாட்டு ஸ்தலம், ஸோ உடற்பயிற்சி ஏதாவது செய்யலாமா, டெய்லி நான் வாக்கிங் போகிறேன் ஆனால் மெடிசன் எடுக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்சுலின் நார்மலாக இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலை. இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம சரி செய்கிறது, அதுக்கு தான் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி மூலிகைகளை எடுத்தாவே நமக்கு சீக்கிரம் சுகர் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சில கோவில்கள் சொல்லுவாங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சில ஆலயங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் நமக்கு சில வியாதிகள் நீங்குது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது. மணிப்பூரகம் சக்ரா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அடுத்தது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறையணும், இறைவனை நம்ம வழிபாடு செய்யணும்னா ஒரு சிறந்த ஸ்தலம் இருக்கு, கோவில் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெண்ணி கரும்பேஸ்வரர், ஸோ சிவபெருமான் சுயம்பு ரூபமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லா குறையுது. முக்கியமாக பார்த்தோம்னா இங்கே ஒரு பரிகாரம் காலமாக செஞ்சுட்டு வராங்க. சுகர் இருக்கிறவங்க, சுகர்னால எனக்கு காலில் டயபெட்டிக் அல்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் சரியாகணும்னா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நல்ல சிவபெருமானை மனதார வேண்டிட்டு வரலாம்.